பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். பாருங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து வர்றோம். நம்ம சூழ்நிலைகளை பார்த்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, அவர் அவ்வளோ நன்மையான ஈவுகளை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உண்டாகி வருது. பாருங்க, அவர் ரொம்ப நல்லவர். பிரியமானவர்களே, அவரிடத்துல யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லைன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, அவ்வளோ நல்ல தேவன். இந்த நல்ல தேவனை இந்த நாளில் நாம் கொண்டாடுவோம். இன்றைக்கும் கூட பாருங்க, ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம படிக்க போறோம். என்னன்னா, நம்மனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, நம்மளும் ஆவியானவரும் ஒன்றா இருக்கிறோம். பாருங்க, நமக்குள்ள கர்த்தர் ஆவியானவரை வைத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எப்படி நமக்குள்ள ஆவியாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, நம்மளும் ஆவியில நிறைந்திருக்கும் பொழுது ஆவியானவரோடு கூட ஒன்றி இருக்கலாம். பாருங்க, நம்மனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இது என்னால முடியாதே அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தரை கொண்டு நம்மளால எந்த காரியத்தையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். பாருங்க, சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, 1094வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சொந்த பலத்துல சுய பலத்துல நம்ம எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நான் இதை முடிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் இங்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த கர்த்தருடைய ஆவியினால, அவரை கொண்டு நம்மால எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு எனக்கு இருக்கிற பலத்தினால எங்கிட்ட என்ன வேணா இருக்கலாம், என்னுடைய இதை வச்சு நான் எதுவுமே சாதிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை கொண்டு நான் எதை வேணா செய்து முடிக்க முடியும். அதுதான் கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். பாருங்க, அடுத்தது 7வது வசனம் பாருங்க. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இன்றைக்கு நம்மளால எதுவுமே முடியாம இருக்கே, இப்படி பாதியில நிக்குதே, இது பாதியில நிக்குது, நான் தொட்டதெல்லாம் இன்றைக்கு ஒண்ணுமே நடக்காம இருக்கே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் கர்த்தருடைய கிருபை போதுமானதா இருக்கு. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை இந்த நாளுக்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு போதுமான பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய ஆவியினால அந்த கிருபை உண்டாயிருக்கிறது. பாருங்க, இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெளிவா புரியும். லூக்கா 2வது அதிகாரம் பாருங்க. லூக்கா 2வது அதிகாரம். இப்பதான் நம்ம கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி முடிச்சோம். அப்போ மரியாள் யோசேப்பு குறித்தெல்லாம் நம்ம தியானித்தோம். பாருங்க, அப்போ மரியாளுக்கு தேவதூதன் சொல்றாரு, அவ ஒரு கன்னி பெண், திருமணம் ஆகாதவ. ஆனா தேவதூதன் சொல்றாரு, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த மரியாள் கேட்கிறா. பாருங்க, லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்க. லூக்கா 1:34 வாசிக்கிறேன். பாருங்க, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால். இவ கல்யாணம் ஆகாத பெண்ணு, கன்னி பெண்ணு, நான் புருஷனை அறியேனே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அடுத்தது 35வது வசனம் பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும்,
ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உனக்குள்ள பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீ பலப்பட்டு உண்மையில இருக்கிற அந்த பரிசுத்த ஆவினால நீ கற்பந்தரிப்பாய் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய முடியுதுன்னு பாருங்க. ஒரு கன்னிப்பெண் கர்ப்பவதியாக முடியுமானால் உங்களால என்னாலே எத்தனை காரியங்களை சாதிக்க முடியும். நம்மளுக்குள்ள ஒரு பெஸ்ட் பார்ட்னரை, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை, ஒரு நல்ல ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு பாருங்க. எனக்கு இது முடியலையே, அது முடியலையே, இது தெரியலையே, இது இவ்வளோ குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம அழுது புரள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி, இந்த பரிசுத்த ஆவியானவரை, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த ஆவியானவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆவியானவர் வரும் காரியங்களை குறித்து, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். மறந்து போனவைகளை நினைப்பூட்டுகிற ஆவியானவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் வரும்போது கன்னிப்பெண் கர்ப்பவதியானால், பிரியமானவர்களே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். நடக்காம இருக்கிற காரியங்கள், இம்பாசிபிலிட்டிஸ், முடியாத காரியங்கள் எல்லாம் முடியும் இயேசுவின் நாமத்தினால. இது வார்த்தையோடு கூட உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 37வது வசனம் பாருங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். நம்ம ஆண்டவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு இது முடியல, அது முடியல, பாதியில நிக்குதுன்னு நினைச்சிருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்மளுடைய தேவனுக்கு இன்னொரு பேர், முடியாம இருக்கிறது எல்லாம் முடித்து காட்டுபவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், அற்புதமான ஆண்டவர். பிரியமானவர்களே, அவர்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ், இம்பாசிபிள் எல்லாத்தையும் பாசிபிளாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். எப்படி உங்க பிள்ளைகளுக்கு வயதாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? எல்லா மருத்துவர்களின் ரிப்போர்ட்டுகளையும் நம்மளுடைய ஆண்டவர் எல்லாத்தையும் அதெல்லாம் கிழிச்சு போட்டு ஒண்ணுமில்லாம ஆக்கி எல்லாத்தையும் சாதாரணமா முடித்து காட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். சயின்ஸுக்கு மேல நம்மளுடைய தேவன் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, அதுக்கு 36வது வசனம். சகரியா, எலிசபெத்து, அவங்க 2 பேரும் வயதானவங்க, கிழவி கிழவன்னே வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. அவங்க 2 பேரும் இந்த மரியாளுக்கு முன்னாடி அவ கற்பந்தரிச்சிட்டா. அந்த எலிசபெத் 6 மாசம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறா பாருங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்க பலத்தை நம்பிக்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தரை நம்புங்கள். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, இந்த நல்ல தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் இம்மானுவேலாக உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ரட்சகரை, அந்த ஆவியானவரை அறியாம இருக்கிறதுனாலதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கிறோம். ஆவியான ஒரு நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு நான் அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் நினைத்தது எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஆவியானவர் அப்படின்னு சொல்லும்போது அழகா அவர் ஞாபகப்படுத்துவார். இந்த பொருளை நான் எங்க வச்சேன்னு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க. இப்ப அடுத்தது நான் எந்த இடத்துக்கு இந்த மெயில் போடணும், எந்த இடத்துக்கு நான் பேசணும், என்ன பண்ணணும், நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் அழகாய் வழி நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். இவரை எங்கேயோ நம்ம தவற விட்டதுனால நம்மளுடைய வழிகள் எல்லாம் தாறுமாறா குழப்பங்களா இருக்கு பாருங்க. நீங்க விட்ட இடத்துல போய் அந்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை அழகாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல நான் சேலஞ்ச் விட்டு சொல்றேன், இந்த ஆவியானவர் நம்மளுக்கு பொய் சொல்ல மாட்டார். நமக்கு சரியா சொல்லி சரியா வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, லாபகரமான வழியில நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ பாதியில அறகுறையா செய்து முடிக்க மாட்டார். அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதமான ஆண்டவர் பாருங்க. நம் தேவனால் கூட இன்னைக்கு ஃபுல்லா இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நம்மளுடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த நாள்ல நடக்காம இருக்கிற காரியங்கள், லேட்டான காரியங்கள் எல்லாமே நடக்கும் இயேசுவின் நாமத்தினால். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன் பாருங்க. எத்தனையோ நாள் அழுது புரண்டிருக்கேன், இது நடக்கலையே, அது நடக்கலையே, இன்னைக்கு எப்படி நான் கடத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருக்கிறேன். ஆனா இந்த ஆவியானவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது
அவர் நமக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.